உலக நீர் நாள். நீரின்றி அமையாது உலகு என்னும் சொற்றொடர் நீரின்றி நிலைக்காது உலகம் என்னும் உண்மையை உணர்த்துகிறது. நீரின் இன்றி அமையாமையை இந்த உலகம் உணர்ந்து உரிய முறையில் அரிய நீரை வீணாக்காது பயன்படுத்தும் விழிப்புணர்வை உண்டாக்கவே உலக நீர் நாள் மார்ச் 22 கொண்டாடப்படுகிறது. ஆனால் நீருக்காக ஒரு நாட்டின் மாநிலங்களுக்கு இடையே மாறா சண்டை தீராமல் நடக்கிறது. இந்த சண்டையே நதிநீர் பங்கேற்றில் நாடுகள் இடையே போர் உருவாக்கும் போக்கையும் காண்கிறோம். இதனாலேயே 3ஆம் உலகப் போர் நீரால் ஏற்படும் என்று எதிர்கால விளைவுகளை ஆயும் அறிஞர்கள் அதிர்ச்சி தகவல் தருகின்றனர். தரணியாலும் தயாளன் அல்லாஹ் இயற்கையில் தந்தது நீர் என்பதை நினைவில் நிறுத்தினால் நீர் போராட்டம் நீங்கும். தாராள நீர் பங்கீடும் பாங்குற நடைபெறும். கிணறு, குளம், ஏரி, ஆறு, நதி, கடல் ஆகிய நீர்நிலைகளுக்கு நீரை தருவது மழை. அதனாலேயே மக்கள் நலம்பேணி மழை நீரை சேமிக்க மக்களை தூண்டி வேண்டுகிறது மக்களை ஆளும் மக்களாட்சி அரசுகள். மழையால் மனிதகுலம் அடையும் பயன்களை பகரும் குர்ஆனின் வசனங்கள். அல்லாஹ்வே மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்து உயிரிழந்த பூமிக்கு உயிரூட்டுகிறான் என்று 16:65 வசனம் கூறுகிறது. நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ்தான் மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான், பூமி பசுமையாகி விடுகிறது என்றும் அறிவிக்கிறது. அருமறை குர்ஆனின் 22:63 வசனம். அல்லாஹ்தான் மழைக்கு முன்னதாக குளிர்ந்த காற்றை நற்செய்தியாக அனுப்பி வைக்கிறான். அவன் மேகத்திலிருந்து பரிசுத்தமான நீரை பொழியச் செய்கிறான் என்று எடுத்துரைக்கிறது. 25:48 வசனம். குளிர்ந்த காற்று மழைக்கு அறிகுறி. முற்காலத்தில் முதியவர்கள் இது மழைக்காற்று, மழை வரும் என்று கூறுவர். மேகத்தை குளிர வைத்து மழை பொழியச் செய்யும் காற்று வீச மரங்களின் தேவையை மறைபொருளாக கூறி மரம் வளர்க்க மக்களை தூண்டுகிறது தூய குர்ஆனின் இந்த வசனம். மழையை கொண்டு இறந்த பூமிக்கு உயிர் கொடுத்து படைப்புகளில் ஆடு, மாடு, ஒட்டகம் முதலிய உயிரினங்களுக்கும் பல மனிதர்களுக்கும் அதனை புகட்டுகிறோம் என்று புலப்படுத்துகிறது. 25:49 வசனம். நீங்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்து அதனை பூமியில் ஊற்றுக்களாக ஓடச் செய்கிறான். பின்னர் அதனை கொண்டு பல நிறங்களை உடைய பயிர்களை வெளிப்படுத்துகிறான் என்று பகர்கிறது. 39:21 வசனம். நாம் மேகத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறோம். அதை கொண்டு சகல வகை தாவரங்களையும் முளைக்க வைத்து அதிலிருந்து பசுமையான தழைகளையும் நாம் வெளியாக்குகின்றோம். அதிலிருந்து அடர்ந்து வித்துக்களையுடைய கதிர்களையும் நாம் வெளியாக்குகின்றோம் என்று நீரினால் நிலத்தில் விளைவன குறித்து இன்னும் விளக்கமாய் விவரிக்கிறது விழுமிய குர்ஆனின் 6:99 வசனம். நீரை சேமித்து பயன்படுத்த நயமான எச்சரிக்கைகளும் தரப்படுகின்றன. களிம்பு ஏறும் செம்பு, பித்தளை, வெண்கல பாத்திரங்களில் உள்ள வெயிலில் சூடான நீரை உடலில் ஊற்றினால் வெண்குஷ்டம் உண்டாகும் என்பதால் அந்த நீரில் குளிப்பது கூடாது. மண் பாத்திரத்தில் சூடேறிய நீரில் தீமை இல்லாததால் இந்த நீரில் குளிப்பது கூடும். இக்காலத்தில் நிலத்தடி நீரை நவீன கருவிகளால் அடியோடு உறிஞ்சி வேதனை தரும் வேதிப்பொருள்களை கலந்து விலைக்கு விற்கும் விபரீதம் நடக்கிறது. நீதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் விற்பதை தடை செய்ததை செப்புகிறார் அயாஸ் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் சுனன். ஒருவர் தேவைக்கு அதிகமாக உள்ள தண்ணீரை விற்பதையும் பொற்புடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துரைப்பது புகாரி, முஸ்லிம் நூல்களிலும் காணப்படுகிறது. மற்றவருக்கு மறுக்காமல் கொடுக்க வேண்டியது நீர் என்று நீதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை கூறுபவர் புகைலதுல் புசாரியதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நூல் அபூ தாவூத். மதீனாவில் இருந்த நன்னீர் கிணறு ஃபிர்உமா என்ற யூதருக்கு சொந்தமானது. அந்த யூதர் அந்த கிணற்று நீரை விலைக்கு விற்றார். அந்த கிணற்றை யூதரிடமிருந்து விலைக்கு வாங்க உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த முயற்சிகள் பலன் தரவில்லை. எனினும் தளராது
தொடர்ந்து முயன்றதால் கிணற்றை சுமார் 20,000 திர்ஹங்களுக்கு விற்று ஓர் ஒப்பந்தம் செய்தார் யூதர். ஒப்பந்தப்படி ஒரு நாள் உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு நாள் யூதரும் கிணற்றை பயன்படுத்த வேண்டும். உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உரிய நாளில் மதீனா மக்கள் எந்த கட்டணமும் இன்றி தேவையான நீரை அள்ளிச் சென்றார்கள். மறுநாள் யூதருடைய முறைக்குரிய நாளில் யூதருக்கு நீர் வியாபாரம் நடக்கவில்லை. பாதி கிணறு விற்று பாதி கிணறு தாண்டிய யூதர் நீர் விற்பனை ஆகாமல் நிலைகுலைந்தார். மீதி பாதி கிணற்றையும் உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் விட்டார். உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழு கிணற்றையும் பொதுமக்களின் பொது புழக்கத்திற்கு அர்ப்பணித்தார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறந்த அவரின் மனைவி உம்மு சஅதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக எந்த தர்மத்தை செய்யலாம் என்று கேட்டார்கள். எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் என்று பதிலளித்தார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கிணற்றை தோண்டி மக்கள் பயன்பாட்டிற்கு மனம் வந்து அளித்தார். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சஅதுக்கு உன்னத பயனளிக்கும் உயரிய தர்மம் என்று நயமுடன் நவின்றார்கள். பொதுமக்களுக்கு பயன்படும் வாய்க்கால், குளம், கிணறுகளை வெட்டியவர்களுக்கும் நிழல் தரும் மரங்களை சாலைகளில் நட்டவர்களுக்கும் வாழ்விலும் இறப்பிற்கு பின் மறுமையிலும் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற நன்மொழிக்கு ஏற்ப நாமும் இந்த தொண்டினை இடையறாது செய்து இம்மை மறுமை பேறுகளை பெறுவோம்.